ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வினிதா அர்ஜுன். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, தம்பிப்பட்டியிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க மாவுத்து கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ட்ரன்ஸில் பிள்ளையார் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனோடனே தெப்பக்குளம் பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தெப்பக்குளம் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணி வந்து வற்றாதான். இந்த ஒரு நீரூற்று வேறு இருக்குது, தண்ணி எப்பயுமே வந்துக்கிட்டே தான் இருக்குமா. பிள்ளைகளுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு இப்போ கோயில் போனோடனேவும். கோயிலுக்கு உள்ளே போனோடனே அந்த கருப்பசாமி தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கருப்பசாமி தான் அந்த நந்தீஸ்வரருக்கு காவல் தெய்வமாக. அதை நான் கருப்பசாமி கும்பிட்டு தான் நம்ம நந்தீஸ்வரர் பகவானை கும்பிட போகணும். இந்த நந்தி பகவானுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிடலாம். நான் குரங்கு ஒரே சேட்டம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிடவே விடலை. எப்படா வாழைப்பழம் கொடுப்பாங்க, தேங்காய் கொடுப்பாங்க அப்படி சொல்லி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் நல்லபடியாக நந்தீஸ்வர பகவானுக்கு மாலை போட்டு சாமி கும்பிட்டாச்சு. குரங்கு ஒரு தேங்காயும் வாழைப்பழம் கொடுத்த பிறகு தான் போச்சு. அது வரைக்கும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு, சாமி கும்பிட கூட விடலை. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இது உள்ளே போனோடனே சிவலிங்கம் இருப்பாங்க. சிவலிங்கம் வந்து நந்தி பகவானை பார்த்த மாதிரி இருப்பாங்க. நல்லா சக்தி வாய்ந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிப்பேட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நந்தீஸ்வரர் வந்து சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி இருப்பாங்க. ஒரு மாலை போட்டு தேங்காய் உடைச்சி எங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. கோயில் கோபுரம் ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.